ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐ டிவி, அதாவது எம்ஐ எல்இடி டிவி 4A ப்ரோ ஆண்ட்ராய்ட் டிவி தான் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ராபின் மாதிரி கோடு போட்டுறாங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே என்ன இருக்குது அப்படின்னா, அந்த டிவிக்கு கனெக்ட் பண்ணுற 2 ஸ்டாண்டு. நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது உள்ளே இருக்காது. இந்த 2 ஸ்டாண்டு தான் அவங்க இன்பில்டாக கொடுத்துருக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த டிவி. வேற உள்ள ஒரு ரிமோட் இருக்கு. உள்ள வெறும் ரிமோட் அண்ட் ஸ்டாண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிமோட்டை பார்ப்போம். ரிமோட்டுக்கான யூசர் மேனுவல் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தேன். இந்த ஸ்டாண்டுக்கு போடுற ஸ்க்ரூஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிமோட். ஓகேவா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிமோட். இதில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறையா பட்டன்ஸ் எல்லாம் கிடையாது. மொத்தமே 4 பட்டன் தான். பவரானு, கூகுள் அசிஸ்டண்ட்டு, எம்ஐயோடது, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு. இது வந்து ப்ளஸ் மைனஸ், வால்யூம் அப்பு டவுன், அவ்வளோதான். இது வந்து அப் அண்ட் டவுன் ஏரோ. இதோட ஃபங்க்ஷன்ஸில் என்னன்ட்டு ஆன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கேபிள் கனெக்ஷனுக்கு கொடுக்குற அந்த கனெக்ஷன் இது ஒன்று. 3 HDMI இருக்குது. ஒரு ஆடியோ இன்புட் அவுட்புட்டு போர்ட் இருக்குது. இது போக லேன் போர்ட் இருக்குது. லேன் போர்ட் எதுக்கு அப்படின்னா, இது ஆண்ட்ராய்ட் டிவி நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி இதில் உங்கள் மொபைல் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் லேன் போர்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை ஆனால் இதில் வந்து ஒரு 4 ஹோல் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டாண்டு வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த மவுண்ட் பண்ணுறதுக்கான ஹோல் தான் இந்த 4 ஹோலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செட்டப் வந்து முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அமேசான் ப்ரைம், யூடியூப், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம நெட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் நெட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி அப்படின்னா, மேலே செட்டிங்ஸில் நீங்கள் போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ யூடியூப்பில் ஒரு இது ஒன்று போட்டோம். வேலைக்காரன் சாங் படத்திலிருந்து ஒரு சாங்கு. இது வந்து எதில் பாடுது அப்படின்னா, நம்ம கூகுள் ப்ளே மியூசிக்கில் இருந்து பாடுது. ஸ்லோவாக இருக்கா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூடியூப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மொபைல் நெட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நெட்டு கனெக்ட் ஆகிருச்சு. எதுனா ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் உங்கள் மொபைல் மாதிரியே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ரேட்டில் தான் இருக்குது. 32 இன்ச்சு டிவி. லாங்குவேஜும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 12,500 வருது. பட்ஜெட் டிவி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு டிவி, ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு எம்ஐ டிவி, இந்த டிவி நல்ல இதில் இருக்குது. இதே இதில் நிறையா இன்ச் டிவி வருது. நாங்கள் பட்ஜெட்டுக்காக 12,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், 12,000 ரூபாய்க்கு இந்த டிவியில் என்ன இருக்குது அப்படின்னா, இது ஒரு ஆண்ட்ராய்டு டிவி. இதில் ஹெச்டி சப்போர்ட் இருக்குது, பேட்ச்வால் சப்போர்ட் இருக்குது, டிடிஎஸ் எஃபெக்டோடு இருக்குது, ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் பண்ணிக்கலாம், வைஃபை இருக்குது, கூகுள் அசிஸ்டண்ட் இருக்குது, கூகுள் ப்ளே இருக்குது, குரோம் காஸ்ட் பில்டின் இருக்குது. இந்த குரோம் காஸ்ட் பில்டின்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலில் அப்படியே ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி டிவியில் பார்க்கலாம். அதாவது மொபைலில் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வச்சுக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோன் அப்படியே டிட்டோவும் டிவியில் இருக்கும். ப்ளே ஸ்டோர், நீங்கள் மொபைலில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே டிவியில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சின்ன இதில் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் டைம் வர அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போக நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.